திருக்கைலாயத்திலே கந்தவெற்பு என்ற இடத்திலே 109 துணைவர்களோடு கந்த கடவுள் நமக்கெல்லாம் சொந்த கடவுள் திருவிளையாடல் புரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் பிரம்மதேவன், தேவேந்திரன் முதலான கன்னரர், கெம்புருடர், சித்தர், வித்தியாதரர் முதலிய தேவகணங்களோடு திருக்கைலாயத்துக்கு சென்று சிவபெருமானை வழிபடுவதற்கு சென்றார்கள். தினம் 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 திருக்கைலாயம் சென்று சிவபெருமானை வழிபடுவது தேவர்களுக்கு வழக்கம். அன்று அதுபோல அவர்கள் திருக்கைலாயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். மேடமூர்த்தியாக உய்த்தி விண்ணும் மண்ணும் உருகவேள் ஆடல் செய்துலாவி வெள்ளி அசன மீதில் அமர்தரும் நீடி நாளில் ஒரு பகல் கண்ணறிகொள் வேதன் முதலினோரு நாடீசன் அடிவணங்க அவ்வரு கண் நன்னினார் போகிற வழியிலே கந்தவெற்பிலே முருகப்பெருமான் வீற்றிருந்து அருளுகிறார். தேவர்களெல்லாம் சென்று வழியிலே வீற்றிருக்கின்ற பெருமான் முருகப்பெருமானை எல்லாரும் போய் வழிபட்டார்கள். வழிபாடு செய்து வணங்கி அவருடைய நல்லாசியை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு சிவபெருமானிடத்திலே சென்று சிவபெருமான வழிபட்டார்கள். பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி பாவிப்பாறு பாவம் அறுப்பாய் போற்றி எண்ணும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி விண்ணும் நிலனும் தீயானாய் போற்றி மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி கண்ணில் மணியாகி நின்றாய் போற்றி கைலை மலையானே கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எனதி யானெனும் ஜெருக்கு கந்து தன்னுணர்ந்துளார் மனாதி கொண்ட செய்கை தாங்கி மரபன் முத்தி வழிதரும் அனாதி ஈதன் அடிவணங்கி அருளடைந்து மற்றவன் தனாதி மன்றோ நீங்கி வாயில் சாருகின்ற வேளையில் இப்படி தேவர்களெல்லாம் சிவபெருமானை யான் எனது என்ற செருக்கு நீங்கி மனம் மொழி மெய்யாலே மொழிபட்டு வணங்கி அங்கிருந்து எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் வந்து வருகிற வழியிலே வீற்றிருக்கிற கந்தக்கடவுளை முருகப்பெருமானை தேவர்கள் மறுபடியும் வணங்கி சென்றார்கள். இங்கிருந்து போகிற போதும் பிரம்மதேவன் முருகனை வணங்கல, சிவபெருமானை வணங்கிவிட்டு திரும்பி வருகிற போதும் திரும்பி பார்க்காம போயின்னு இருக்கார். முருகப்பெருமானை நேற்றைய பிள்ளைதானேன்னு நினைச்சிட்டார் பிரம்மதேவன்.
அது மட்டும் இல்லை, தான் தான் பெரிய படைப்பு கர்த்தா என்ற செருக்கு, இந்த கல்வி செருக்கு யாருக்கு இருக்கிறதோ, ஆணவம் இருக்கிறதோ, அவங்களுக்கு அடிபணியணும்னு எண்ணம் வராது. இங்கே பிரம்மதேவன் செய்த பெரிய தவறு என்னன்னா, சிவபெருமான் வேறு முருகப்பெருமான் வேறு என்று பிரித்து பார்த்தது தான் குற்றம். அவர் ஐமுக சிவம் என்றால் இவர் ஆறுமுக சிவம். முருகப்பெருமானை வணங்காமல் சிவபெருமானை வழிபட்டால் எந்த பயனும் கிடைக்காது. இப்படி பிரித்து பார்த்தாலே பயன் போயிடும். அது மட்டும் இல்லை, விபரீதங்கள் விளைஞ்சிடும். இந்த உண்மையை உலகத்திற்கு உணர்த்த வேண்டும் என்று எண்ணினார் முருகப்பெருமான். இப்ப பிரம்மதேவனுக்கு ஒரு தலையில மட்டும் இல்லை, 4 தலையிலையும் ஆணவம் இருக்கு. நான் என்ற செருக்கு ஆணவம். நான் என்ற ஆணவம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு அடிபணியணும்னு தோணாது. நாம் கூட நான் சொல்லிட்டு இருக்கோம். நான் இதை செய்தேன், அதை செய்வேன், அதை செய்தேன்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் நான் என்றால் யாருன்னு தெரியாது நமக்கே. நம்ம யாருன்னு நாம் என்னைக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் நாம அறிஞர்கள். தன்னையும் தனக்கு ஆதாரமாக இருக்கிற தலைவனையும் தெரிந்து கொள்ளுபவர்களே அறிஞர்கள். ஒரு பைத்தியக்காரனை கொண்டு போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. டாக்டர் வந்து பைத்தியக்காரனை டெஸ்ட் பண்ணுறார். இந்த பைத்தியக்காரன் டாக்டரை பார்த்து கேட்டான், நீ யாருன்னு. டாக்டர் சொன்னார், நான் டாக்டரு, உன்னை செக் பண்ணுறேன்னார். நீ டாக்டர்ன்றது எனக்கு தெரியுது, நீ யாருன்னு கேட்டான். டாக்டர் என்பது நீ படித்த பட்டம், நீ யார்? இப்போ டாக்டருக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஆமாம், டாக்டர் என்பது நான் படித்த பட்டம். என் பேர் முருகேசன்னார். நான் உன் பேரை கேட்கல, முருகேசன் என்பது உப்பா வச்ச பேரு, நீ யாருன்னா கேட்கிறவன் பைத்தியக்காரன். இப்போ டாக்டர் என்பது நான் படித்த பட்டம், முருகேசன் என்பது எங்கள் அப்பா வச்ச பேரு. அப்போ நான் யாரு நான் யாரு நான் யாருன்னு தலையில் அடிச்சுனா இருப்பாரு. டாக்டருக்கு பைத்தியம் முடிச்சிடுச்சு. இந்த நான் யார் என்ற பைத்தியம் யாருக்கு பிடிக்கிறதோ அந்த சந்தேகம் தெளிவு பெற்றால்தான் அவர்கள் மனிதர்கள். வெளி உலகத்திலே நாம் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு எல்லாம் கிரகங்கள் எல்லாம் போய் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கின்ற அந்த நான் என்பது யாருன்னு இன்னும் நாம் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறோம். என்றைக்கு தன்னையும் தனக்கு ஆதாரமாக இருக்கிற தலைவனையும் தெரிந்து கொள்ளுகிறோமோ அன்னைக்குத்தான் நாம் முழு மனிதர்கள். தன்னைத்தான் அறியாத தாருளித்த மானிடருக்கு என்னத்தான் சொல்வேன் எங்கோவே என்பார் ஒரு அருளாளர். தன்னை அறிந்தென்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. தன்னை அறிந்தென்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. நாதமுடி மேலிருக்கும் வெண்ணிலாவே அங்கு நானும் வர வேண்டுகிறேன் வெண்ணிலாவே வெண்ணிலாவே. வள்ளலார் சொல்றார், என்னைக்கு தன்னை அறியிறது. ஒரு ஞானாசிரியருடைய அனுக்கிரகம் கிடைச்சாதான் நாம தன்னை தெரிஞ்சுக்க முடியும். ஒரு கிழவி நரகக்குடியில் விழுந்து கிடக்கிறான். இந்த வழியாக ஒரு தேவதூதம் போனா, அப்பா என்னை கொஞ்சம் கொண்டு போய் சொர்க்கத்தில் விட்டுறாப்பா. பாட்டி
புண்ணியம் செய்தவர்கள் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு வர முடியும். நீ என்ன பாவம் பண்ணியோ அதனால்தான் நரகத்தில் கிடந்து அவஸ்தைப்படுற. ஆமாண்டாப்பா, எனக்கு புண்ணியம்னா என்னன்னே தெரியாது, நான் புண்ணியம் செய்ததே இல்லை, பாவம் பல செய்து விட்டேன், கொஞ்சம் புண்ணியம் பண்ணி கொஞ்சம் மனசு வச்சு என்னை கொண்டு போய் சொர்க்கத்தில் விட்டுடு. பாட்டி, எதனா ஒரு சின்ன புண்ணியம் செய்திருந்தா கூட அதை வச்சு உன்னை கொண்டு போய் நான் சொர்க்கத்தில் விட்டுட முடியும். எதனா புண்ணியம் செய்திருக்கிறியா சொல். ஒரு கண்ணு தெரியாத பிச்சைக்காரனுக்கு ஒரு காலனா காசு போட்டிருந்தா கூட போதும், போட்டேன்னா அது போதுமே. கண்ணு தெரியாத பிச்சைக்காரன் தட்டில் காலனா போட்டுட்டு அதுலேருந்து 4 எடுத்துக்கினேன்னா அடிப்பாவி, அதனால தான் நரகத்தில் கிடக்கிற. சரி, எறும்பு விளைவிக்காவது எறும்புக்கு நொய்யரிசி போட்டையா? போடலை. என்ன போட்ட? நெருப்பு தான் போட்டேன். ஒரு எறும்புக்காவது நொய் போடணுமா? அதனால தான் அந்த காலத்திலே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களிலே அரிசியை, பச்சரிசியை அரைத்து தாய்மார்கள் கோலம் போடுவார்கள். காய்ந்த பிறகு அதை எறும்புகள் எடுத்து போய் சாப்பிடும். புண்ணியம். எறும்பு சாப்பிட்டா கண்ணு தெரியும்னு பழமொழி. நொய்யில் பிளவளவேனும் பகிர்மின்கண் நொங்கட்கு எங்கள் வெயிலுக்கு ஒதுங்க உதவ உடம்பில் வெறுநிழல் போல் கையில் பொருள் உதவாது காணும் கடைவழிக்கே. அருணகிரியார் சொல்றார், ஒரு நொய்யில பாதியாவது பகிர்ந்து கொடுங்கள். பாட்டி, ஏன்னா ஒரு சின்ன புண்ணியம் செய்திருந்தா தான் உன்னை நான் சொர்க்கத்துக்கு அழைச்சு போக முடியும். யோசனை பண்ணி பாருண்ணா. அப்பா, ஒரு நாள் நான் வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அதில் பாதி வாழைப்பழம் அழுகி போயிடுச்சு, பாதி பழம் நல்லா இருந்தது. அது அப்படியே ஒரு பிச்சைக்கார பொண்ணுக்கு கொடுத்துட்டேன். எவ்வளோ தாராளம் பாருங்க கேள்வி. பாட்டி, பாதி பழம் நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது, அது போதும், என் காலை பிடிச்சிக்கோ. தேவதூதன் காலை பிடித்து கொண்டாள் கிழவி. அவளை அப்படியே சொர்க்கத்துக்கு அழைச்சும் போறானா. பாதி வழியில் போகிற போது பார்த்தா அந்த கிழவியினுடைய காலை 4 பேர் பிடிச்சுங்கிறாங்க. நரகத்தில் கிடந்த கிழவிகள். நீங்கள் ஏண்டி என் காலை பிடிச்சிங்கன்னா, எங்களையும் கொஞ்சம் கொண்டு போய் சொர்க்கத்தில் விட்டுறேன், உம்மாலும் நாங்கள் வந்துடுறோண்ணா. நான் தான் வாழைப்பழம் புண்ணியம் செய்தேன், அதனாலேயே நான் சொர்க்கத்துக்கு போகிறேன், நீங்கள் ஏண்டி என் காலை பிடிச்சிங்க, காலை விடுங்கடின்னா. இந்த புண்ணியத்தை நான் செய்தேன் என்ற உடனே பயன் போயிட்டு தான் அவன் எல்லாரையும் விட்டு போயிட்டான். அதனாலே நான் செய்தேன் நான் செய்தேன் என்று சொல்லுவதே பிழை. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. மணிவாசகப் பெருமான், இறைவனை வணங்குவதற்கே அவனுடைய திருவருள் வேண்டும். அப்போ உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் உன்னுடையது அல்ல, அதுக்கு இறைவனுடைய அருள் இருந்தால்தான் நீ செயல்பட முடியும். அதனாலே நான் என்ற செருக்கு வந்துடக்கூடாது. புரிவாய் மனனே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடு அகந்தையே என்று சொல்லுகிறார் அருணகிரிநாதர். அறிவு என்ற ஆயுதத்தை கொண்டு அகந்தையை அழித்து விடு. இவ பிரம்மதேவனுக்கு 4 தலையிலையும் ஆணவம். அதனால தான் நேற்றைய பிள்ளைதானே இந்த முருகனை போய் நாம் வணங்குவதான்னு போயின்னு இருக்கார். ஒரு சாதாரண மனிதனுக்கு செருக்கு வந்தால் அது யாரையும் பாதிக்காது. உலகத்தை படைக்கிற படைப்பு கர்த்தாவாயிருக்கிற பிரம்மதேவனுக்கு இத்தனை ஆணவம் இருந்தால், அறியாமை இருந்தால், இவன் படைப்பில் வருகிறவர்கள் எப்படி இருப்பாங்க? அதனால தான் இந்த பிரம்மனை திருத்த வேண்டும் என்று, செருக்கை அகற்ற வேண்டும் என்று திருவுளங்கொண்டார் முருகப்பெருமான். பக்கத்தில் இருக்கிற வீரவாகுவை பார்த்து, வீரவாகு அவரை அழைத்து வா. வீரவாகு தேவர் சென்று, ஓய் நான்முகன், உன்னை 6 முகம் அழைக்கிறது, வா. அதிர்ந்து போனான். வீரவாகு கூப்பிட்ட விதமே அப்படி இருந்தது. நமக்கு இருக்கிறது 4 முகம்,
அவருக்கு 6 முகம்னா அவர் நம்மளோட பெரிய ஆள் போலகுதுன்னு தான் இப்போ தான் சிந்திக்கிறான். அங்கிருந்து வந்தான். அங்கள் வைகும் முருகன் நம்பன் அடிவணங்கி வந்திடும் பொங்கவர்க்குள்ளாதியான போதினானை நோக்குறா எங்கு நம்முள் வருதியால் என விழிப்ப ஏகியே பங்கையாதனத்தினோன் பணிந்திடாது தொழுதலும் பங்கையாசனத்தினோன் பணிந்திடாது தொழுதலும். அங்கிருந்து பிரம்மதேவன் வணங்காமல் தொழுதாரா. தொழுவது வேறு, வணங்குவது வேறு. தொழுவது என்பது ஒரு கும்பிடு போடுறது, வணங்குதல் என்பது பணிந்து விழுந்து வணங்கணும். கும்பிடு போடுறதெல்லாம் கும்பிடு ஆயிடாது. கம்பராமாயணத்தில் ஒரு பாட்டு, வந்தெதிரே தொழுதானை வணங்கினான். பரதன் குகனை சந்திக்கிறான், குகன் பரதனை சந்திக்கிறார், 2 பேரும் நெருங்குகிறார்கள். இந்த இடத்திலே பாடுகிறார் கம்பநாட்டு ஆழ்வார், வந்தெதிரே தொழுதானை வணங்கினான் மலரிருந்த அந்தணனும் அவனும் அவன் அடி வீழ்ந்தான் தந்தையினும் களிகூறத் தழுவினான் தக உடையோர் சிந்தையினும் கீர்த்தியினும் வீற்றிருக்குள் கீர்த்தியான் வந்தெதிரே தொழுதானை வணங்கினான். யாருக்கு அல்ல யாழ் விழுந்தாங்கன்னு தெரியாத அளவுக்கு இருக்கும் அந்த பாட்டு. வணங்குவது வேறு, தொழுவது வேறு. இந்த நேற்றைய பிள்ளைதானே என்ற செருக்கோடு பிரம்மதேவன் உள்ளத்தில் வணக்கம் இல்லை, அதே நேரத்தில் ஒரு அச்சம். தொழுத உடனே ஆதிதேவன் அருளமைந்தன் அவன் உளத்தை நோக்கியேம் போதனே இருக்கென புகழ்ந்திருத்தி வைகளும் ஏது நீ புரிந்திடும் இயற்கையில் நான் முகன் நாதன் ஆணையால் அனைத்தும் நான் படைப்பன் என்ற நல் நாதனானையால் அனைத்தும் நான் படைப்பன் என்ற நன். இந்த நான் படைப்பேன் இந்த அழுத்தம் பாருங்க, இந்த முனைப்பு நமக்கு அழகு, அறிவு, ஆற்றல், ஆண்மை, தென்மை, செல்வம், செல்வாக்கு, பதவி, பெருமை, புகழ் இத்தனையும் தானே வந்துடாது, இறைவன் கொடுக்கணும். வசதி வந்தவுடனே, வாழ்வு வந்தவுடனே, பதவி வந்தவுடனே, வெற்றி பெற்றவுடனே நான் ஜெயித்தேன், நான் வெற்றி பெற்றேன் என்று எண்ணுவது பிழை. இப்ப நான் படைப்பேன் என்ற உடனே யார் நீன்னு கேட்டார். முருகப்பெருமான் யார் நீன்னு கேட்ட உடனே பிரம்மதேவன் பார்த்தான், முருகா என்னை தெரியலையா, என் கேள்விக்கு பதில் சொல், யார் நீ? என் பெயர் பிரம்மதேவன், வேதன், படைப்பு கர்த்தா. ஓ, எந்த ஊர்? சத்தியலோகம். என்ன தொழில் செய்கிறாய்? நாதனானையால் அனைத்தும் நான் படைப்பன் என்ற நன். உங்க தந்தையாராகிய சிவபெருமான் அருளியபடி அனைத்தையும் நான் தான் படைக்கிறேன், படைப்பு தொழிலை நான் செய்கிறேன், அனைத்தையும் உன்னால் படைக்க முடியுமான்னு கேட்டார். அனைத்தையும் படைப்பேன் என்றான். அப்படியானா உன் தலையில ஒரு தலையில காணமே, ஒரு தலை கிள்ளி எடுத்திருக்கிற மாதிரி தெரியுதுன்னார். ஆமாம், உங்க தந்தையார் தான் கிள்ளிட்டார்.
இப்போ என் தந்தையார் கிள்ளி எடுத்த தலையை ஏன் நீ படைச்சிக்கல? இது முருகன் கேள்வி. அனைத்தையும் நீ படைப்பாய் இல்லவா? 5 தலையில என் தந்தை ஒரு தலையை கிள்ளிட்டார். அந்த தலையை நீ படைத்து கொண்டிருக்கலாமே. கிள்ளி எடுக்கப்பட்ட உன்னுடைய தலையை படைக்கிறதுக்கே உனக்கு முடியல. என்ன படைப்பு தொழில் செய்கிறாய்? அது கிடக்கட்டும். எதை அடிப்படையாக கொண்டு படைப்பு தொழில் செய்கிறாய்? வேதத்தை அடிப்படையாக கொண்டு படைப்பு தொழில் செய்கிறேன். ஓ, வேதம் எல்லாம் வருமா? வேதங்கள் எத்தனை? 4. என்னென்ன? ரிக்கு, அயுரு, சாம, அதர்வணம். சரி, ரிக்கு வேதம் சொல்லு. வேதத்தை தெரிந்திருக்கிறாயா? தெரிந்திருக்கிறேன். வேதங்களை உணர்ந்திருக்கிறாயான்னு கேட்டார். உணர்ந்திருக்கிறேன்னார். தெரிந்து கொள்வது வேறு, புரிந்து கொள்வது வேறு, உணர்வது வேறு, அனுபவிப்பது வேறு. பிரம்மதேவன் வேதங்களை உணரவில்லை, ஆனால் உணர்ந்திருக்கிறேன்னார். முருகபெருமான் புன்னகை பூத்து ரிக்குவேதம் சொல்லுனார். ரிக்குவேதம் சொல்லு என்ற உடனே பிரம்மதேவன் வேதம் சொல்லுவதற்கு தொடங்குகிறான். தாமரை தலை இருந்தவள் குடிலை முன் சாற்றி மாமரை தலை அடித்தனல் பகர்தலும் வரம்பில் காமரி பொற்றுடை குமரவேள் நெற்றி முள்கடரும் ஓம் எனப்படும் மொழிப்பருள் எம்புகென்று உரைத்தான். இந்த வேதத்தை சொல்லுவதற்கு முன்னே ஓம் என்று தொடங்குவார்கள். அப்படி வேதம் சொல்லுவதற்கு தொடங்குகிறார். ஓம் பிரம்மனே நிறுத்து. வேதங்களுக்கெல்லாம் முன்னாலே சொல்லப்படும் ஓம் என்ற குடிலை மந்திரத்தை கூறி இருக்கு வேதத்தை சொல்ல ஆரம்பித்தவுடனே பிரம்மதேவர் அந்த பிரணவ மந்திரத்தையே தமது முகங்களில் ஒன்றாக உடைய வேத மந்திர சொரூபமாகிய முருகபெருமான் திருநகை செய்தி, பிரம்மனே நில். நீ முதலில் சொன்ன ஓம் என்ற பிரணவத்தின் பொருள் என்ன? அப்படி திகைக்கிறான் பிரம்மதேவன். முகத்தில் ஒன்றதாய் அவ்வெழுத்தி உடையதோரு முருகன் நகைத்து முன்னெழுத்தினுக்கு உரை பொருள் என நவில மிகைத்த கண்களை விழித்தனல் வெள்கினல் விக்கி திகைத்திருந்தனல் கண்டிலன்ன பொருள் திறனே பிரம்மதேவன் திகைக்கிறான். வேதங்களை பாடங்கேட்கிற போது இது என்ன ஓம் என்ற ஒரு ஓங்காரம், அது ஓரெழுத்து என்று அது அலட்சியமாக விட்டுட்டார். அதற்கு முறையாக பொருள் கேட்டு தெரிஞ்சுக்கல. இதுதான் எத்தனை கல்வி கற்றுட்டாலும் போதாது. அதனால தான் சொன்னார் மணிவாசக பெருமான், கற்றாரை ஆன் வேண்டேன், உற்றாரை ஆன் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். கற்றாரை ஆன் வேண்டேன், கற்பனவை இனியமையும் குற்றால தமந்துரையும் கூத்தா, உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. கல்வியை கற்றுக்கிட்டா மட்டும் போதாது, படிச்சுட்டா மட்டும் போதாது, அதன்படி நடக்கணும். தெய்வ சிந்தனை வேண்டும், பக்தி உணர்வு வேண்டும். திருவள்ளுவர் சொல்றார், கற்றதனாலாய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின்.
இந்த நூலறிவெல்லாம் வாலறிவுங்கிட்ட வராது. வாலறிவன்கிட்ட போகும்போது நூலறிவு உதவாது. செருக்கு மிகுதியாக இருந்ததினாலே வேதங்களை கற்றிருக்கிறோம் என்கிற அந்த ஆணவம் இருந்ததினாலே ஒரு எழுத்துக்கு பொருள் தெரியாமல் இப்பொழுது பிரம்மதேவன் திகைக்கிறார், வெட்கி வேதனைப்படுறார். அது தாரக பிரம்மம். தாரகம் என்ற சொல்லுக்கு தாண்டச் செய்வது என்று பொருள். எதனை தாண்டச் செய்வது? பிறவி பெருங்கடலை தாண்டச் செய்வது. பிறவி பெருங்கடலை கடக்க உதவுவதால் ஓம் என்பது தாரக மந்திரம் எனப் பெற்றது. கர்ப்ப ஜன்ம ஜராமரண சம்சர மகத்பயாத் சந்தாரயதி தஸ்மாத் தாரகம். தாரகோபனிஷதம். தாரக பிரம்மத்தினுடைய பொருள் பிரம்மதேவருக்கு விளங்கவில்லை. உலகத்தெல்லாம் படைக்கின்ற யானை முதல் எறும்பு வரை 84 லட்சம் ஜீவபேதங்களையும் படைக்கிறவர். தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மனிதர்கள், பெரிய பெரிய பேரறிவாளர்கள் நான் சொல்லுகிறோமே, இப்படிப்பட்ட அறிவாளிகளாயிருக்கிற நம்மையெல்லாம் படைத்தவர் பிரம்மதேவன். அப்படிப்பட்ட பிரம்மதேவனுக்கு ஒரு எழுத்துக்கு பொருள் தெரியல. தாமரை தலை தூமரைக்கலாம் ஆதியும் அந்தமும் சொல்லும் ஓம் எனப்படும் ஓர் எழுத்து உண்மையை உணரான் மாமலர் பெருங்கடவுளுமயங்கினல் என்றால் நாம் இனி சில அறிந்தனம் என்பது நகையேரே. இந்த கச்சிப்ப சிவாச்சாரியார் இந்த பாடல்ல அப்பேற்பட்ட பிரம்மதேவனுக்கே வேதங்களுக்கு தலைவன், வேதங்களை சொல்லுவதனாலே வேதன் என்று பெயர் பெற்றவன், படைப்பு தொழிலை செய்கிறவன், படைப்பு கர்த்தா என்று பெயர் பெற்றவன், சரஸ்வதிக்கு நாயகன். அப்பேற்பட்ட பிரம்மதேவனுக்கு மந்திரங்களுக்கெல்லாம் முதன்மையாக விளங்குகிற, வேதங்களுக்கு முதன்மையாக விளங்குகிற அந்த ஓம் எனப்படும் ஓர் எழுத்து உண்மையை உணரான். ஒரு எழுத்துக்கு பிரம்மதேவனுக்கு பொருள் தெரியாமல் திகைக்கிறான் என்றால் அவனுடைய படைப்பிலே வந்திருக்கிற நாமோ ஆசை முதல் நாற்கவியும் அஷ்டாவதானமும் சீர்பேசுமியல் பல்காப்பிய தொகையும் ஓசை எழுத்தி முதலாம் 5 இலக்கணமும் தோய்ந்து பழுத்த தமிழ் புலமை பெற்றிருந்தாலும் இது போன்ற தெய்வீகமான மந்திரங்களுக்கு ஓம் என்ற ஒரு எழுத்துக்கு பிரம்மனுக்கே பொருள் தெரியலன்னா அவனுடைய படைப்பில் வந்திருக்கிற நாம என்னமோ தெரிஞ்சுக்கிட்டோன்னு நாம் ஆணவம் கொள்ளுகிறோமே, இது நியாயமா? இது சிரிப்புக்கிடமல்லவா என்கிறார் கச்சியப்பர். ரொம்பவும் சிந்திக்க வேண்டிய பாட்டு. இப்போ முருகப்பெருமானுக்கு கோபம் வந்துட்டது. அவர் கோபமே வராது. ஒரு பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு, ஒரு மேலான படைப்பை தொழிலை செய்கிற உனக்கு வேதன் என்று பெயர் வைத்துக் கொண்டு வேதங்களுக்கு முன்னதாக சொல்லப்படுகிற ஓம் என்ற இந்த குடிலையின் ஓர் எழுத்துக்கே நீ பொருள் தெரியாமல் இருக்கிறன்னா உன்னுடைய படைப்பில் வருகிற மக்களுக்கு என்ன ஞானம் இருக்கும்? அறியாமைதானே விஞ்சி நிற்கும் என்று முருகப்பெருமானுக்கு சினம் வந்தது. எட்டொணாதவ குடிலையில் பயல் இணைத்தில்றே கட்டுரைத்திலன் மயங்கலும் இதழ் பொருள் கருதாய் சிருஷ்டித்தைவது இத்தல் மயதோ எனச் செவ்வேள் குட்டினான் அயல் 4 மாமுடிகளும் குலுங்க
குட்டினான் அயல் 4 மாமுடிகளும் குலுங்க முருகபெருமானுக்கு கோபம் வந்து பிரம்மனை அருகே அழைத்து 12 கரங்களிலும் 4 தலையில் ஒரு தலைக்கு 3 கை ஓங்கி விட்டாரபடியே ஓங்கி குட்டுகிற போது பிரம்மதேவனுடைய 4 தலையில் உள்ள முடிகள் பொடி பொடியா போச்சான். 8 நாசிகளிலே உதிரம் கசிந்தது. ஒரு தலைக்கு 3 கை. அந்த காலத்தில் கேள்வி கேட்டா பதில் சொல்லாத பிள்ளையை ஆசிரியர் தலையில குட்டுவார். இந்த காதை பிடித்து அப்படி இழுத்து தலையில ஒரு குட்டு விட்டார்னா அந்த மூளைக்கு செல்லுகிற நரம்புகள் வேலை செய்யும். இப்ப எங்க ஆசிரியர் குட்டுறதே கிடையாது. எல்லாம் காலம் மாறி போச்சு. அப்பேற்பட்ட பிரம்மதேவனையே முருகப்பெருமான் ஓங்கி தலையில தான் குட்டினார். அப்படி குட்டுகிற போது 8 நாசி துவாரங்களிலே உதிரங்க சிந்ததாம். அவரது சிகை விபூதி போல துள் துள் ஆயிடுச்சான். இது அருணகிரிநாதர் பாடுறார். 4 முகநாதி அறியோம் என ஆதார முறையாத பிரமாமை விழ மோதி பொருளாது கென 4 சிரமோடு சிகை தோழி பட தாளமிடும் இளையோனி. 4 முகநாதி அறியோம் என ஆதார முறையாத பிரம்மாவை விழ மோதி பொருளாது கென 4 சிரமோடு சிகை தோழி பட தாளமிடும் இளையோனி. இந்த தாளம் போட்டி பாடி பாடி பழக்கம் உள்ளவர் அருணகிரிநாதர். அதனால தான் குட்டினார்னு சொல்லலை. 4 சிரமோடு சிகை தோழி பட தாளமிடும் இளையோனே. அப்படி பளபளபளன்னு விழுந்துதான் குட்டு. அது தாளம் போடுற மாதிரி சொல்றார் அருணகிரிநாதர். படைப்போன் அகந்தை உரைப்பேன் உகந்த பிரணவத்தின் உண்மை புகழ்நிலையால் சிருஷ்டி தொழிலதனை செய்வதெங்கள் என்று முனம் குட்டி சிறையிருத்தம் கோமானே. குமரகுருவர் கந்தர் கலிவெண்பாவில் பாடுவார். குட்டி சிறையிருத்தம் கோமானே. பிரம்மதேவனுடைய அகங்காரம் முழுவதும் தொலைந்து புனிதனாகும்படி குமாரமூர்த்தியாகிய முருகபெருமான் தனது திருவடியாலே எட்டி ஒரு உதை விட்டார். அந்த பாத தீட்சை என்று இதுக்கு பேர். எத்தனை காலம் பிரம்மதேவன் தவம் செய்திருந்தால் முருகப்பெருமான் செவ்வேளுடைய திருவடி இந்த பிரம்மன் திருமேனி மேல பட்டது. அந்த முருகப்பெருமானுடைய திருவடி நம்ம தலைமையில பட்டால் வேல்பட்டு அழிந்தது. வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால் பட்டு அழிந்தது. இங்கு என் தலைமேல் அயல் கையெழுத்தே மாமயிலோன் கால்பட்டு அழிந்தது. இங்கு என் தலைமேல் அயல் கையெழுத்தே அருணகிரிநாதர் பாடுறார். முருகப்பெருமானுடைய திருவடி அருணகிரிநாதருடைய தலைமையிலப்பட்டு பிரம்மதேவன் எழுதின எழுத்து அழிஞ்சு போச்சான். பிரம்மன் எழுதுகிற தலையெழுத்தை மாற்றுகிற சக்தி முருகப்பெருமானுடைய திருவடிக்கு உண்டு. இப்ப பிரம்மதேவனுக்கே சிட்டி தொழில்தனை செய்வதெங்கன்
ஒரு எழுத்துக்கு பொருள் தெரியாத நீ உலகத்தை படைக்கிற லட்சணத்திலிருந்து எப்படி இருக்கும் என்று ஓங்கியவன் தலையிலே குட்டி திருவடி தீட்சை கொடுத்து எட்டி உதைத்து வீரவாகி இந்த பிரம்மனை சிறையிலே தள்ளு. பிரம்மதேவனுக்கு விலங்கிட்டு தரதரன்னு இழுத்து கொண்டு சென்று வீரவாகு தேவர் கந்த கடவுளை நம்பி எண்ணாமையால் நீ கம்பி எண்ண கடவாய் என்று பிரம்மனை சிறையில் அடைத்தார். முருகனுடைய சிறுபிள்ளை விளையாட்டு அல்லது மிகப்பெரிய ஞான திருவிளையாடல். சாதாரண ஒரு மனிதன் தவறு செய்திருந்தால் அவனை விட்டலாம். பொறுப்பில் இருக்கிறவர்கள், பதவியில் இருக்கிறவர்கள் தவறு செய்தால் எல்லாரையும் பாதிக்கும். அதனால தான் படைத்தல் தொழிலை செய்கிற பிரம்மனுக்கு இந்த அஞ்ஞானம் இருக்கிறதே, இவனுடைய அஞ்ஞானத்தை நீக்கி ஆணவத்தை நீக்கி செருக்கினை நீக்கி இவனுக்கு ஓய்வு தர வேண்டும் என்று உலகத்தை திருத்த வேண்டும், அதற்கு இவனை திருத்தணும் என்று எண்ணிய முருகப்பெருமான் பிரம்மனை குட்டி சிறையில் அடைத்தார். முருகப்பெருமான் பிரம்மனுடைய படைப்பு தொழில் தடையானதனால அந்த தொழிலை தாமே ஏற்பதற்கு திருவுள்ளம் கொண்டார். உலகத்தில் படைத்தல் தொழில் தடையாயிடக்கூடாதே, அதனால முத்தொழிலுக்கும் தலைவராக விளங்குகிற முருகப்பெருமான் கந்த வெற்புக்கு சென்று ஒரு திருமுகமும் 4 திருக்கரங்களும் கொண்டு ஒரு திருக்கரத்தில் ஜபமாலையும் ஒரு திருக்கரத்தில் கமண்டலமும் தாங்க மற்றைய 2 கரங்களிலும் வரதமும் அபயமும் வழங்க படைப்பு தொழிலை முருகப்பெருமான் தானே மேற்கொண்டார். ஒரு கரந்தனில் கண்டிகை வடம்பரித்து ஒருதன் கரதலந்தனில் குண்டிகை தரித்திருகரங்கள் வரதமோடபயந்தர பரம்பொருள் மகள் ஓர் திருமுகங்கொடு சதுர்முகன் போல் விதி செய்தான் தான். இந்த முருகப்பெருமானுடைய படைப்புக்கு ஏற்ப இப்ப திருமால் காத்தல் தொழிலையும் ருத்ரன் அழித்தல் தொழிலையும் ஒழுங்கா செய்ய முடியல. அதனாலே படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்கிற இந்த 5 தொழிலுக்கும் உரியவர் முருகப்பெருமான். 5 தொழிலுக்கும் அவர்தான் தனிப்பெரும் தலைவர். அதனாலே முத்தொழிலுக்கும் தாமே முதல்வர் என்பதை குன்றின் மேல் இட்ட விளக்கென உணர்த்துகிறாராம் முருகப்பெருமான். உயிரினுக்குயிராகியே பரஞ்சுடர் ஒளியாகி பியல் மறை தொகைக்கு இரதாய் விதி முதலுரைக்கும் செயலினுக்கெல்லாம் ஆதியாய் வைகிய செவ்வேள் அயல் என படைக்கின்றதும் அற்புதம் ஆமோ. கச்சியப்ப சுவாச்சாரியார் சொல்லுகிறார், உயிருக்கு உயிராயும் பேரொளி பிழம்பாகவும் வேத முடிவாகவும் ஆக்கல் அழித்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்கிற 5 தொழில்களையும் விளையாட்டாக செய்யக்கூடிய முருகப்பெருமான், இதற்கெல்லாம் தலைமையாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பிரம்மதேவனுடைய படைத்தல் தொழிலை செய்வது ஒரு பெரிய விஷயமா? இது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. படைத்தல் தொழிலை மிக சிறப்பாக செம்மையாக சிரத்தையோடு செய்கிறாராம் முருகப்பெருமான். சொல் பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம் என்னும் 2 வகை பிரபஞ்சங்களையும் கந்தவேள்
மாயை என்கிற முதல் காரணத்தை கொண்டு, சக்தி என்கிற துணை காரணத்தை கொண்டு, தானே நிமித்த காரணனாக இருந்து இந்த உலகத்திலே அற்புதங்களை படைக்கிறார். இப்படி படைத்து காத்து அழித்து திருவிரல் புரிகிறாராம் செவ்வேள் பரமன். அவருடைய படைப்பில் தோன்றிய ஆன்மாக்கள் பெற்ற பேற்றை அளவிட்டு கூற முடியாது. அந்த படைப்பில் வந்தவர்கள் யாவரும் புண்ணிய வடிவாகவே விளங்குகிறார்கள். பாவம் என்பது அறவே நீங்கிற்று. எங்கும் விஞ்ஞானம் மிளிர்ந்தது, சிவமணம் கமழ்கிறது. முருகனுடைய படைப்பில் தோன்றிய எல்லாரும் புண்ணிய ஆத்மாக்களாக, புனிதம் நிறைந்தவர்களாக, சிவமணம் கமழ்கிற வகையிலே இவருடைய படைப்பிலே மக்கள் சிறந்து விளங்குகிறாராம். இப்படி ஆறுமுகக் கடவுள் பிரம்மனை சிறையில் அடைத்துவிட்டு பலகாலம் இந்த படைப்பு தொழிலை மேற்கொண்டு வருகிறார். இப்ப திருமால், ருத்ரன் முதலான இவர்களுடைய தொழில் தடைப்பட்டது. காத்தல் தொழிலையும் அழித்தல் தொழிலையும் செய்கிற நாராயணனும் ருத்ரனும் தொழில் இல்லாம தொழில் செய்துகிட்டே இருக்கிறவங்களுக்கு அவங்க தொழிலை செய்யலைன்னா அது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும். அதனால எல்லாரும் இப்போ தேவர்கள் எல்லாம் கைலாயத்திலே சென்று விஞ்சியர்களும் கருடர்களும் இயக்கர்களும் திக்குப்பாலகர்களும் சூரிய சந்திரர் முதலிய கிரகங்களும் நட்சத்திரங்களும் அகத்தியர் முதலான முனிவர்களும் ஆதிசேடனும் நாகர்களும் தொடர வெள்ளியங்கிரி அடைந்தார்கள். அங்கே சென்று சிவபரம்பொருளாயிருக்கிற சிவபெருமானை வணங்கினார்கள். அம்மையே அப்பா ஒப்பில்லாமணியே, அன்பினுள் விளைந்த ஆரமுதே, அன்பினுள் விளைந்த ஆரமுதே, அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே, அன்பினுள் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொழுத்தலை புலைய நேர்ந்தனக்கு, செம்மையாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, செல்வமே செல்வமே சிவபெருமானே, செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கென விடித்தேன், எங்கெழுந்து அருள்வது இனியே என்ன. தேவர்களே, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சிவபெருமான் கேட்டார். இறைவனின் மகள் ஏழுரு போதனை மறை முதல் பத வால் பொருள் கேட்டலும் அருகிலனுற அன்னவன் தன்னை முன் சிறை புரிந்தனன் சிருஷ்டியுள் செய்கின்றான். பெருமானே,
முருகப்பெருமாள் பிரம்மதேவனை ஓம் என்ற பிரணவத்திற்கு பொருள் கேட்க, அந்த பிரணவத்திற்கு பொருள் தெரியாமல் பிரம்மன் திகைத்ததனாலே பிரம்மனை குட்டி காலால் உதைத்து சிறையில் அடைத்து விட்டார். பிரம்மதேவன் சிறையிலே கிடக்கிறான். அந்த படைப்பு தொழிலை இப்ப முருகப்பெருமானே செய்கிறார். படைப்பு தொழில் மட்டுமல்ல, அவருடைய படைப்புக்கு ஏற்ப எங்க தொழிலையும் நாங்கள் ஒழுங்கா செய்ய முடியல. இப்படி படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கிற பஞ்சகிருத்தியங்களையும் முருகப்பெருமானே செய்கிறார். சிறையிலே கிடந்து தவிக்கிற பிரம்மனுக்கு சிறை நீக்கம் செய்து பழையபடியே அந்த பிரம்மனுடைய தொழிலை அவனுக்கு நீங்க வாங்கி தரணும் என்று விண்ணப்பம் செய்தார். இப்ப சிவபெருமான் புன்முறுவல் செய்தார். தேவர்களே, நான் வேறு முருகன் வேறு என்று பிரம்மதேவன் எண்ணியதுதான் பிழை. என்னையும் முருகனையும் பிரித்து உணர்கிறவர்கள் ஒருபோதும் இன்பமடைய முடியாது. இந்த உண்மையை உலகத்துக்கு உணர்த்த வேண்டும் என்று முருகன் நினைத்தான். அதனால தான் இது முருகனுடைய திருவிளையாடல். பிரம்மனை துன்புறுத்துவது முருகனுடைய நோக்கம் இல்லை. என்னை ஒரே ஒரு முறைதான் வேதம் என் பெயரை சொல்லுகிறது. ஈசானத் சர்வ வித்யானாம் ஈஸ்வரத் சர்வபூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மணோதிபதிர் பிரம்மோ சிவோமே அஸ்தி சதா சிவோம் என்று வேதம் என்னை ஒரே ஒரு முறைதான் பிரணவ சத்தத்தால் அழைக்கிறது. நமது குமாரக்கடவுளை சுப்பிரமணியோம் 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 என்று 3 முறை ஓம் 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 என்ற பிரணவத்தில் இணைத்து கூவி அழைக்கிறது. இதனை அறியாது தருக்குற்ற பிரம்மனை சிறையிலிருந்து விடுவிப்பது எவ்வாறு? இருந்தாலும் பிரம்மனுக்கு கருணை காட்டுகிறோம் என்று சொல்லி அங்கு இருக்கிற நந்தியம்பெருமானை பார்த்து, நந்தி, நீ முருகனிடத்திலே சென்று நான் சொன்னதாக சொல்லி அந்த பிரம்மனை சிறைவிடச் சொல் என்று சொல்ல, அங்கிருந்து நந்தியம்பெருமான் கந்த வெற்பிக்கு வருகிறார். வந்து கந்த கடவுளை வணங்கினார். கடிகொள் பங்கையல் காப்பினை எம்பிரான் விடுதல் கோரி விடுத்தனல் எங்கனை தடைபடாதவள் தன் சிறை நீக்குதி குடிலை அன்னவள் கூறுதற்கு எளியதோ. நந்தியம்பெருமான் வந்து முருகப்பெருமானை வணங்கி, முருகா, குடிலை என்கிற அந்த மந்திரத்துக்கு பொருள் கூறுவத அளவுக்கு அந்த பிரம்மன் தகுதியுடையவன்ல. அதனால நீங்க பிரம்மனை சிறையில் அடைத்திருக்கிறீர்களே, அந்த பிரம்மனுடைய சிறையை நீக்க வேண்டும் என்று உங்க தந்தையாருடைய கட்டளை. அதற்காக நான் வந்திருக்கிறேன். பிரம்மனை சிறை விட்டுடுங்கன்னார் நந்தியம்பெருமான். இப்படி சொல்லிய உடனே இப்போ முருகப்பெருமான் கோபமா பார்த்தார். என்னும் முன்னர் இளையவன் சீரியே அல்ல ஊர்தி அருந்திலை நீக்கலே நின்னையும் சிறை வீட்டு வேல் நிற்றியேல் உன்னி ஏகுதி ஒல்லையில் என்றன. கோபமா பார்த்து சொல்லுகிறாராம் முருகப்பெருமான்,
பிரம்மனை சிறைவிட மாட்டேன், நின்றால் உன்னையும் சிறையில் அடைத்து விடுவேன். வீரவாகு, இந்த பிரம்மனுக்கு பக்கத்தரை காலியாக இருக்குதான்னு கேட்டார். பயம் வந்துட்டது நந்தியம் பெருமானுக்கு. நின்னா நம்மையும் சிறையில் அடிச்சிருவாங்கன்னு பிடிச்சார் ஓட்டம். கைலாயத்திலே இவருக்கு அதிகார நந்தின்னு பேர். எல்லா தேவர்களிடத்திலும் இவருடைய அதிகாரத்தை காட்டுவார். எல்லாரும் கைலாயத்தை போனால் நந்தியம் பெருமானிடத்தில் அடங்கி இருப்பாங்க பயபக்தியா. ஆனால் அதிகார நந்தியினுடைய அதிகாரம் ஆறுமுகப் பெருமானிடத்தில் எடுபடல. அங்கிருந்து பயந்து வந்து சிவபெருமானிடத்திலே சொல்லுகிறார், சுவாமி, அந்தி போல அவிர்சடை பண்ணவன். சுவாமி, நான் போய் முருகனிடத்திலே சொன்னேன், அவர் ரொம்ப கோபமாக இருக்கார். கொஞ்ச நேரம் நின்னந்தா என்னையும் சிறையில் அடைச்சிட்டு இருப்பார். அதனால் உங்கள் வார்த்தைக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கல என்று சொன்னார். இதை கேட்ட சிவபெருமான் உடனே ரிஷப வாகனத்தில் ஏறி தேவர்கள் நாராயண முதலான தேவர்கள் புடைசூழ வருகிறார் கந்தவெற்புக்கு. அந்தி போல அவிர்தடை பண்ணவன் கந்தன் முன்னறி கருணையோடியேகலும் எந்தை வந்தனன் என்றெழுந்து ஆங்கவன் வந்து நேர்கொண்டு அடிகள் வணங்கியே தன தன எந்தை பெருமானே வருக வருக என்று முருகப்பெருமான் வந்து சிவபெருமானுடைய திருவடிகளை தொட்டு வணங்கி நின்றார். சிவபெருமான் கந்தக்கடவுளை முருகப்பெருமானை உச்சி மோந்து கட்டி தழுவி உச்சி மோந்து ஆசீர்வதித்து, முருகா நலமா இருக்கியா? எந்தையே உங்கள் திருவிருளால் நலமா இருக்கேன். இந்த பிரம்மனை சிறையில் அடைச்சிருக்கிறியாமே? ஆமாம். பிரணவத்துக்கு பொருள் சொல்லுகிற திறன் அவனுக்கு இல்லை. பரவாயில்லை, அதனால பிரம்மனை சிறையில் அடைத்திருக்க வச்சிருப்பது குற்றம். பிரம்மனை சிறை விட்டுடுனார். மட்டுலாவு மலர் அயனை சிறை இட்டு வைத்தனை நாம் அதை நீக்குவான் சுட்டி வந்தனன் மால் சுரர் தம்முடன் விட்டிடு ஐயா என்று எந்தை விளம்பினான். இந்த பிரம்மனை சிறை விட்டுடு என்று ஐயா என்று சொல்றாராம் முருகப்பெருமானை சிவபெருமான். இந்த ஐயா என்ற வார்த்தை உயர்ந்த வார்த்தை. அப்போ முருகப்பெருமான் பார்த்தார், எந்தையே, ஓம் என்ற பிரணவத்துக்கு பொருள் தெரியல பிரம்மனுக்கு. உலகத்தை படைப்பதற்கு மூலமாக இருப்பதுவே பிரணவம்தான். அந்த பிரணவத்துக்கு பொருள் தெரியாதவன் எப்படி படைப்பு தொழில் செய்யலாம்? இந்த தொழிலை நீங்க எப்படி அந்த பிரம்மனுக்கு தரலாம்? உங்க மேல அவன் பக்தி வைத்திருக்கலாம், உங்களை வணங்கலாம், வழிபடலாம், உங்களை பூஜை செய்யலாம். பிரணவத்துக்கு பொருள் தெரியாத பிரம்மதேவன் உங்களுக்கு பூஜை பண்ற அருகதையே கிடையாது. அவனை நீங்க பக்தனாக ஒரு பதவியை கொடுத்து படைத்தல் தொழிலை பிரம்மனுக்கு கொடுத்துருக்கீங்க. அவன் ஆணவத்தோடு செருக்கையோடு படைப்பை தொழிலை செய்தால் அவனுடைய படைப்பில் வருகிறவர்கள் எப்படி இருப்பாங்க? அதனாலே நான் பிரம்மனை சிறை விடமாட்டேன் என்றார். அந்த காலத்திலேயே அப்பாவை எதிர்த்து பேசுகிற பிள்ளை. அதனால்தான் அவருக்கு தகப்பன் சாமின்னு பேர்.
நியாயம் இருக்கிறதே அது எல்லாருக்கும் பொதுவானது. அது அப்பாவாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் வயதில் சிறியவர்கள் கூட நியாயம் பேசுகிற போது பெரியவர்கள் சொல்லுகிறார்களே என்பதற்காக நியாயத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. இதை உலகத்துக்கு உணர்த்துகிறார் முருகப்பெருமான். பிரம்மனை சிறை விடமாட்டேன் என்றார். முருகா, ஏற்கனவே நான் நந்தியினிடத்திலே சொல்லி அனுப்பியிருந்தேன், என் வார்த்தைக்கு நீ மரியாதை கொடுக்கல, இப்போ நானே நேரடியாக வந்து சொல்லுகிறேன், பிரம்மனை சிறைவிட மாட்டேன்னு சொல்கிறையே, என் வார்த்தையை எதிர்த்து பேசுகிறையே நியாயமான்னு கேட்டார். பிதாவினுடைய கருணையை கண்ட முருகப்பெருமான், ஐயனே, தேவரீர் திருவுள்ளம் இதுவாயின் பிரம்மனை சிறை நீக்கி விடுகிறேன். அருகில் நின்ற வீரபாகுவை அழைத்து, வீரபாகு, நீ போய் பிரம்மனுடைய கால்களிலே உள்ள விலங்குகளை நீக்கி பிரம்மனை அழைத்து வா. வீரபாகு தேவர் சென்று பிரம்மதேவனுடைய அந்த விலங்குகளை கட்டுக்களை நீக்கி பிரம்மதேவனை அழைத்து வந்தார். பிரம்மதேவன் வந்து அங்கே சிவபெருமானை வணங்கி முருகப்பெருமானை வணங்கி ரொம்பவும் பயபக்தியோடு நிற்கின்றார் பிரம்மதேவன். அப்போ சிவபெருமான் கேட்டார், பிரம்மனே, முருகன் உனக்கு சிரமம் கொடுத்துட்டானான்னு கேட்டார். பெருமானே, தேவருடைய திருக்குமாரர் அடியேனுக்கு அளித்த இந்த தண்டனை அது சிறைவாசம் அல்ல, தவச்சாலை வாசம். அவர் திருவடி என்னை தீண்டியது பரிச தீட்சை. எந்த நேரத்தில் என் தலையில குட்டினாரோ அப்பவே என்னுடைய ஆணவம் அகந்தை நீங்கியது. அவர் பாதம் பெற்ற உடனே நான் புனிதனானேன். யாழ் எனது என்ற அகந்தை அழிந்து தீவினைகள் நீங்கி செத்த சுத்தி விளைந்தது. அடியேன் புனிதனானேன் என்று சொல்லி ஆனந்தப்படுகிறார். அது மட்டுமல்ல, இந்த படைப்பு தொழிலை செய்து செய்து எனக்கு ஓய்வே இல்லாமல் இருந்தது. பிரம்மனுக்கு ஓய்வே கிடையாதான். இந்த பட்டினத்தார் பாடுறார், மாத உடல் சலித்தாள் வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே நாதா. மாதா உடல் சலித்தாள் வல்வினையேல் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே நாதா. விருப்பை ஊர்வாழ் சிவனே என்னவோர் அன்னை கருப்பையோர் வாராமல் கார். இந்த பாட்டை தான் கவிஞர் கண்ணதாசன் பாடுவார். பெற்றவள் உடல் சலித்தாள், பேதை நான் கால் சலித்தேன், படைத்தவள் கை சலித்து ஓய்ந்தானம்மா, என்னும் பாவி ஒரு தாய் வயிற்றில் பிறவேனம்மா. இங்க வேதாவும் கை சலித்து விட்டானே என்ற வார்த்தையைத்தான் படைத்தவன் கை சலித்து ஓய்ந்தானம்மானார். அப்படி படைத்து 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 என் கைகளெல்லாம் சிவந்தி போனது. கந்த பெருமான் எனக்கு கொஞ்ச நாள் ஓய்வு கொடுத்தார். சிறைச்சாலை எனக்கு தவச்சாலையாக இருந்தது. அருமையாக நான் தியானம் செய்தேன். இப்பொழுது என்னுடைய அஞ்ஞானம் நீங்கியது, ஆணவம் நீங்கியது. எந்த நேரத்தில் அவருடைய திருவடி என் மீது பட்டதோ அப்பவே நான் யான் எனது என்ற செருக்கு நீங்கி புனிதமடைந்தேன் என்று வணங்கினேன். சிவபெருமான் பிரம்மதேவனை, நீ உன் உலகத்திற்கு சென்று முன்பு போல படைப்பு தொழிலை செய் என்று சொல்லி அனுப்பினார்.
அப்படி அனுப்பிவிட்டு முருகப்பெருமானை தழுவி உச்சி மோந்தார். முருகா, காமரி குமரல் செல்னி கதிமேன உயிர்த்தி சக்கரு தாமரை புரையுங்கையால் தழுவியே அயனும் தேற்றாகனம் ஓம் என உரைக்குள் சொல்லில் உரி பொருள் உனக்கு போமோ போம் ஏன் இல்லாதனை இன்னேம் புகழ் என இறைவன் சொற்றான். முருகைப்பெருமானை உச்சி மோந்தி முதுகு தடவி, முருகா, இந்த ஓம் என்ற பிரணவத்துக்கு பிரம்மதேவனை நீ பொருள் கேட்டாயே, அந்த பிரணவத்துக்கு பொருள் உனக்கு தெரியுமான்னு கேட்டார். எந்தையே, ஒன்றை தெரியாம நான் போய் பிரம்மனை கேள்வி கேட்க முடியுமா? தெரியும் என்றார். அப்படியானால் முருகா, அந்த ஓம் என்ற பிரணவத்தினுடைய பொருளை எனக்கு சொல். பிரம்மனை நீ கேட்டாயல்லவா, ஓம் என்ற பிரணவத்துக்கு பொருள் சொல் என்று கேட்டாயே, அதைத்தான் நான் உன்னை கேட்கிறேன். உன்னை கேட்கிற உரிமை எனக்கு உண்டு, அதனால கேட்கிறேன். பிரணவத்துக்கு பொருள் சொல். எந்தையே, அது சொல்லி நான் சொல்லி நீங்க கேட்கணும்னா எந்த முறையில் சொல்லணுமோ அந்த முறையில் சொல்லணும், எந்த முறையில் கேட்கணுமோ அந்த முறையில் கேட்கணும். இந்த நீதியை ஏற்படுத்தியதே தாங்கள் தானே. என் அன்னையாகி உமாதேவியாருக்கு அமைதியான நேரத்திலே, ஆனந்தமாக இருக்கிற வேளையிலே, ஏகாந்த வேளையிலே நீங்கள் என்னுடைய தாயாராகி உமாதேவியாருக்கு இந்த பிரணவத்தினுடைய பொருளை ரகசியமாக உபதேசம் பண்ணீங்க. மந்திரங்களை ரகசியமாக உபதேசிக்க வேண்டும். அப்போ குரு சிஷ்ய பாவனையில் தான் அதை சொல்லணும். அதை நான் உங்களுக்கு சொல்லணுமானால் நான் குருவாக மாற வேண்டும். நீங்கள் சீடனாக இருந்து கேட்டால் அதை நான் சொல்லுவேன் என்றார். இப்படி ஜனகாதி முனிவர்களுக்கு ஞானாசிரியராக இருந்து ஞானோபதேசம் செய்த உலகமகா குருவாக விளங்குகிற சிவபெருமானுக்கே ஒரு குருநாதராக முருகப்பெருமான் விளங்க வேண்டும் என்று எண்ணி எப்பேற்பட்டவர்களுக்கும் எப்பேற்பட்ட தகுதியுடையவர்களுக்கும் ஒரு குருநாதர் வேண்டும் என்ற உண்மையை உலகத்திற்கு உணர்த்துகிற ஒரு நாடகமாக இந்த பிரம்மனுடைய சிறைவாசமும் பரமனுக்கு உபதேசமும் என்ற நிகழ்வு கந்தபுராணத்தில் வருகிறது. நாத போற்றி என முது தாதை கேட்ப அனுபவ ஞான வார்த்தை அருளிய பெருமானே. நாதா போற்றி, குமரா போற்றி என்று முருகனை உயர்ந்த பீடத்திலே அமரச் செய்து கைகட்டி வாய்பொத்தி அப்படி அந்த சிஷ்ய பாவனையிலே சிவபெருமான் முருகனிடத்தில் உபதேசம் பெற்றாராம். நாதா குமரா நம என்று அரணார் ஓதாயன ஓதியது எப்பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர்பாதாம் வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர்பாதா ஆனன்ன நாதா குமரா நம என்று சிவபெருமான் முருகப்பெருமானிடத்திலே பணிந்து பயபக்தியோடு உபதேசம் பெற்றாராம்.
நிருப குருபர குமர என்றென்று பக்தி கொடு பரவ அருளிய மௌன மன்றந்தனை பழைய நினதி வழி வழி அடிமையும் இளங்கும் படிக்கு நிதுணர்த்தி அருள்வாயே அகர முதலென உரைத்தை 51 அட்சரமும் அகில கலைகளும் வெகுவிதங்கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதியும் அடங்கும் தனிப்பொருளை எப்பொருளுமாயே அறிவை அறிபவர் அறியும் என்பந்தனை துரிய முடிவை அடிநடி முடிவில் தொங்கந்தனை சிறிய அணுவை அணுவினில் மலமும் நெஞ்சும் குணத்திரியமும் மற்றதொரு காலம் நிகழும் அடிவினை முடிவில் ஒன்றென்றிருப்பதனை நிறைவு குறை ஒளிவர நிறைந்தெங்கோ நிற்பதனை நிகர்பகர அரியதை விசும்பில் புறத்திரியம் எரித்த பெருமானும் நிருபகுரி பரகுமர என்றென்று பக்தி கொடு பரவ அருளிய மௌனமன்றந்தனை பழைய நினதி வழி வழி அடிமையும் இளங்கும்படி கிணதி உணர்த்தி அருள்வாயே தகு 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 தந்தகு தகு கிடி 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 தகுதகண கண ஜகுண தந்தன் தகுத்ததகு தத்ததுகு தீதோம் தனதனன தனதனன தந்தன் தனத்தவன தடு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  தரரரரிரிரிரி என்றென்றிடக்கையும் உடுக்கையாவும் முகமுகன அதிர முதிரண்டம் விளக்க நிமிர் அலகை கரணமிட உலகெங்கும் பிரமிக்கமிட முடிகி பைரவி பவுரி கொண்டில் புறப்படுகளத்தில் ஒரு கோடி முதிகழுகி கொடிகருடனங்கம் பொறக்குரிய நதி பெருக வெகுமுக கவந்தங்கள் நிறுத்தமிட முரசதிர நிதிதரரை வென்றிந்திரற்கரசளித்த பெருமாளே ஆன அத்தனையும் மந்திரம் தினமும் ஒரு திருப்புகள் வீட்டிலே ஒலிக்க வேண்டும். மக்களுக்கு அறிவு விளங்கணும்னா தினம் ஒரு திருக்குறள் சொல்லணும். மக்களுக்கு ஞானம் வர வேண்டும் என்றால் தினம் ஒரு திருப்புகழ் பாட வேண்டும். இந்த பாடலில் சொல்றார், நிருப குருபர குமர என்றென்று பக்தி கொடு பரவ அருளிய மௌன மந்திரம். ரொம்ப ரகசியமா சொல்லக்கூடிய மந்திரம் அது மௌன மந்திரம். உரைய விழ உயிர விழ உளம விழ உளபடியை உணரும் அவர் அனுபூதியானதுவும். அருணகிரிநாத பெருமான் தான் இந்த அற்புதங்களை வெளியிடுவார். அவருடைய முதல் பாட்டு, இந்த முதல் பாட்டிலேயே முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ணனதைத்தான் தொடங்குறார். முத்தை தருவத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்தி கொருவித்து குருபர என ஓதும் முக்கள் பரமற்கு சுருதியின் உட்பட்டது கற்பித்திருவரு. முத்திக்கு ஒரு வித்து குருபர என ஓதும் முக்கள் ஜீவனாருக்கு முருகபெருமான் உபதேசம் செய்த உண்மையை இந்த பாட்டில் முதல் பாட்டிலே சொல்றார். தென்முக பரமாச்சாரியராக எழுந்தருளி சனகாதி முனிவர்களுக்கு மோன நிலையை உபதேசித்த ஜெகத்குரு சிவபெருமான். அப்பேற்பட்ட குருநாதருக்கு முருகப்பெருமான் அந்த ஞானோபதேசத்தை நிகழ்த்துகிறாராம். எத்தனை புண்ணியம் செய்திருந்தால் நாமெல்லாம் இந்த கந்த புராணத்தை அனுபவிக்கணும். கந்த புராணத்தை சொல்லுவதற்கும் புண்ணியம் செய்திருக்கணும்,
இதை கேட்பதற்கும் புண்ணியம் பண்ணியிருக்கணும். சிவஞானம் கமிழ்கின்ற தெய்வீக புராணம். கந்த புராணம் கேட்டால் கொரோனா ஒழியும். இந்த மாதிரி நேரத்திலேயாவது பயபக்தியோடு புராணங்களை அனுபவித்து கேளுங்கள். அரவி புனைதறி புனிதரும் வழிபட மழலை மொழி கொடி தெளிதர ஒளி திகழ் அறிவை அறிவதி பொருளென அருளிய பெருமாளே ஆனன்ன அகர முதலென உரை செய்த 51 அட்சரத்திலே தொடங்கி குடிலை மந்திரத்தின் பொருளை அமுதமான மழலை மொழியாலே அற்புதமாக உபதேசிக்கிறாராம். இந்த உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சிவபெருமானுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருந்திருக்கும். அப்படியே மனம் குளிர்ந்து போச்சான் சிவபெருமானுக்கு. சிவனார் மன்னம் குளிர உபதேச மந்திரம் மீறு செவி மீதிலும் பகர்சை குருநாதா சிவகாம சுந்தரிதன் வரபால கந்தனின செயலே விரும்பி உளம் நினையாமல் அவமாயை கொண்டுலகில் விருதாலையில் துழலும் அடியேனை அஞ்சல் என வரவேணும் அறிவாகமும் பெருக இடரானதும் தொலையம் அருள் ஞான என்பமது புரிவாயே நவநீதமும் திருடி உரலோடி ஒன்றும் அறி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனே நவலோகம் கைதொழும் நிசதேவரங்கிருதம் நலமான விஞ்சை கருவிளை கோவே தெய்வயானையங்கூரமின் மணவாள சம்பிரமுரு திரள் வீரமிழ்ஞ்சி கதிர் வடிவேலாம் திரு ஆவினல் கொடியில் பருவேள் சவுந்தருகன் ஜெகமேல்மை கண்ட வீரல் பெருமாளே பெருமாளே ஆன 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 சிவனார் மனம் குளிர சிவபெருமானுக்கு அப்படியே மனம் குளிர்ந்து போச்சாம். சிவபெருமானுக்கு தெரியாத மந்திரம் இல்லை. அது தனக்கும் மேலான ஒரு குருவை இவராக தயார் பண்ணுறார். நாம் கூட நம்ம வீட்டிலே நம்ம பிள்ளைகளை நம்ம விட ரொம்ப உயர்சக்தியாக மக்கள் பேசணும். அந்த அளவுக்கு மக்களை நாம் உயர்த்தி காட்டணும். சிவபெருமான் தன்னை விட முருகனை உயர்வாக உலகம் பேச வேண்டும் என்று எண்ணுகிறார். அதனால தான் இந்த உபதேசம் அங்கே நிகழ்கிறது. அற்புதமாக சிவபெருமான் இந்த உபதேசத்தை அனுபவிக்கிறார்.
குருவாயரற்கு உபதேசம் வைத்த குகனே குரத்தி மணவாளம் மறுவே செரித்த குழலார் மயக்கி மதனா கமத்தின் விறகாலே மயலே எழுப்பீதழே அறுத்த மலை நேர் முலை குளுரவாகி பெருகாதலுற்ற தமியேனை நித்தம் பிரியாத பட்சமுடனே என் பிழையே பொறுத்துள் இருத்தாளிலுற்ற பெருவாழ்வு பற்ற அருள்வாயே. குருவாய் அரற்கு உபதேசம் வைத்த குகனே குரத்தி மணவாளம் குளிர் காமிகுத்த வளர் பூகமுத்த குட காவிரிக்கு வடபால் வாழ் திருமால் தனக்கு மருகா உமைக்கோர் சிறுவாம் கரிக்கு இளையோனே திரு ஏரகத்தில் உறைவாய் அரக்கர் சிரமே துணித்த பெருமாளே. குருவாய் அரற்கு உபதேசம் வைத்த குகனே குரத்தி மணவாளா. இப்படி முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்ததை திருப்புகளிலே பல பாடல்களிலே அனுபவித்து பாடுவார் அருணகிரிநாத பெருமாள். சரி, இந்த பிரணவம்னா என்ன? அதுக்கு என்னதான் பொருள்? பிரணவத்துக்கு பொருள்தான் என்ன என்று பார்த்தால், பிர என்றால் விசேஷம், நவம் என்றால் புதுமை, அனுபவிக்க அனுபவிக்க புத்தம்புது விசேட உண்மைகளை உணர்த்துவது பிரணவம். என்றும் வாடாமல் காலத்தால் தேயாமல் எப்போதும் புதுமையாகவே இருக்கக்கூடிய ஆன்ம தத்துவம் அதுக்கு தான் பிரணவம் என்று பேர். மூல பிரகிருதி என்பது இயற்கை. ஆன்மாக்கள் எல்லாம் வெளிப்படுவதற்கும் எண்ணற்ற அண்டங்கள் தோன்றி பெருகுவதற்கும் அடிப்படையாக இருக்கிற மூலம் அதான் வேர். உலகத்தில் உயிர் தொகைகள் 1000 கோடி அண்டங்கள்லாம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் தோன்றுவதற்கு அடிப்படையாக இருப்பது அதுக்கு மூல பிரகிருதின்னு பேர். அதுதான் இயற்கைன்னு சொல்லுவோம். இந்த ஆன்மாக்கள் அத்தனையும் அந்த மூல பிரகிருதியிலே அணு வடிவத்திலே அடங்கி கிடக்கின்றன. உயிர் தொகைகள் இருக்கிறது இல்லையா, ஆன்ம கோடிகள். இந்த உயிருக்கு 3 நிலை: கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை. கேவல நிலையிலே உயிர்கள் அந்த பிரகிருதி இயற்கையிலே அணு வடிவத்திலே அடங்கி முடங்கி கிடக்குமா, எந்த வடிவமும் கிடையாது, பயங்கரமான அந்த இருளிலே அசைவற்று கிடக்குமா. அப்ப இறைவனுடைய தனிப்பெருங்கருணை, இந்த உயிர்கள் மீது உள்ள பெருங்கருணையினாலே இறைவன் இந்த உயிர்களுக்கு தனி கரண புவன போகம் இவைகளை தருகிறார். தனி என்றால் உடல், கரணம் என்றால் உள்ளுறுப்பு, புவனம் என்றால் உலகம், போகம் என்றால் இன்பம். இந்த உடல், உள்ளுறுப்பு, உலகம், இன்பம் இவற்றை இறைவன் உயிர்களின் மீது உள்ள பெருங்கருணையினால் அவரே முன்வந்து நமக்கு தரார். அப்படி தருகிற சக்திக்கு என்ன பேர்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் பராசக்தி என்று பேர். இந்த பராசக்தி என்பது ஒரு பெரிய காற்றாற்று வெள்ளம் போன்றது. ஒரு மகாநதி பெருக்கெடுத்து வருமானால் அதை பயிர்கள் தாங்காது. அதனால என்ன பண்றோம், பெருக்கெடுத்து வருகிற ஒரு பெரிய ஒரு நதிநீரை தேக்கி
சிறு சிறு கால்வாய்கள் மூலமாக பயிர்களுக்கு வழங்குவது போல அந்த பராசக்தியிலே இருந்து 1000ல் ஒரு பங்கு ஆதிசக்தியாக பிரிகிறது. ஆதிசக்தியிலே இருந்து 1000ல் ஒரு பங்காக ஞானசக்தி பிரிந்தது. ஞான சக்தியிலிருந்து 1000ல் ஒரு பங்காக கிரியாசக்தி பிறக்கிறது. கிரியாசக்தியிலிருந்து 1000ல் ஒரு பங்காக இச்சாசக்தி பிறக்கிறது. இந்த இச்சாசக்தி என்பது அருள் வீழ்ச்சியானது விந்து என்கிற சுத்த மாயையிலே அது விழுகிறது, அது சுழலுகிறது. ஒரு நீர்வீழ்ச்சியானது சக்கரத்தில் விழுந்தவுடனே அது சுழன்று மின்சாரம் பிறப்பது போல ஒரு சக்தி பிறக்கிறது. அதுக்கு தான் குடிலைன்னு பேர். ஒரு வட்டம் அது சுழலுகிற போது அதிலே விந்து விழுகிறது. அந்த சுழற்சியிலிருந்து ஒரு கோடு பிறக்கிறது. இந்த கோட்டுக்கு தான் நாம் பிள்ளையார் சுழின்னு சொல்லுவோம். அந்த குடிலை விந்துவின் சுழற்சியிலிருந்து நேராக பிறந்த போது அதிலிருந்து தான் நாதம் உண்டாகிறது. இறைவனது அருள் வீழ்ச்சியானது சுத்த மாயையின் மேல் விழுகிற போது அது சுழலத் தொடங்குகிறது. அப்போது பிறந்த குடிலையிலிருந்து தான் முத்தொழில் புரிகிற மும்மூர்த்திகள் தோன்றினார்கள். இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் என்கிற முத்தொழிலுக்கு உரிய மும்மூர்த்திகளுடைய தோற்றமே இந்த குடிலையிலிருந்து தான் பிறக்கிறது. அந்த ஒரு சுழற்சியிலிருந்து ஒரு கோடு பிறக்கிறது. அப்பெல்லாம் பிள்ளையார் சுழி போட்டு தான் எழுத தொடங்குவார்கள். இப்போ இந்த சுழியும் கோடும் சேர்ந்தது தான் குடிலை. பராசக்தி, ஆதிசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்தி, குடிலை. இந்த குடிலையிலிருந்து தான் உலகம் தோன்றுகிறது. இப்ப பிரம்மதேவன் படைப்பு தொழிலை மேற்கொள்ளுகிற போது எந்த குடிலா சக்தி இவனுக்கு உறுதுணையாக இருக்கிறதோ அந்த குடிலையினுடைய பெருமையை தெரிஞ்சிக்காமலே படைப்பு தொழிலை செஞ்சுட்டு இருந்திருக்கான். இப்போ தெரியுதா முருகப்பெருமானுக்கு ஏன் பிரம்மதேவன் மீது இவ்வளவு கோபம் வந்தது என்பது இப்ப நல்லாவே தெரியுது. உலகில் உள்ள அனைத்து படைப்பிற்கும் அடிப்படை எதுன்னா இந்த குடிலை தான். இந்த 6 சக்தி சொன்ன பாருங்க, இந்த 6 சக்தி என்ன முருகப்பெருமானுக்கு 6 முகமாக இருக்கிறது. முருகப்பெருமானுடைய 6 திருமுகங்களும் 6 சக்திகள். குடிலை என்கிற அந்த ஓம் என்கிற பிரணவத்தையே ஒரு முகமாக கொண்டிருக்கிறார் முருகப்பெருமான். அவரிடத்தில் சென்று நான் என்று ஆணவமா நின்னான். அதனால தான் குட்டு வாங்கினான். இந்த பராசக்தியிலிருந்து கடைசியில குடிலா சக்தி வரை 6 சக்திகள். இந்த சக்திகள் 6மே முருகப்பெருமானுடைய 6 திருமுகங்கள். அதியொடி அந்தமாகிய நலங்கள் அறுமுகமென்று தெரியேனே. ஆதியொடி அந்தமாகிய நலன்கள் 6 முகம் என்று தெரியேனே. ஆன தனி மந்திர ரூபநிலை கொண்டது ஆடுமயில் என்பதறியேனே. இந்த ஓம் என்பது மயில் இருக்கிறதே, ஒரு காலை தூக்கி சிறகை விரித்து அப்படி ஆட ஆரம்பிக்கிற போது பார்த்தீங்கன்னா அந்த மயிலினுடைய வடிவம் ஓங்காரம். பிள்ளையாருடைய யானையினுடைய முகம் இருக்கிறது, இந்த காதிலிருந்து அப்படி மேலே போய் அப்படியே இந்த காது வரைக்கும் வந்து தும்பிக்கையோடு விளைகிற போது
ஓங்காரம். சங்கு இருக்கிறதே அது ஓங்கார வடிவம். நம்முடைய காது ஓங்கார வடிவம். இந்த ஓங்காரத்திலிருந்து தான் இந்த ஓ என்ற ஒரு எழுத்திலே 6 எழுத்து அடங்கி இருக்கிறது. அகரம், உகரம், மகரம், நாதம், விந்து, கலை. இதைத்தான் ஓரெழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெருமாளே அருணகிரிநாதர் பாடுறார். வதவெற்பிலே புனத்தில் மேவி நிற்கும் அபிராமம் வெடுவச்சி பாத பத்மம் மீது செச்சை முடித்தோயேம் ஆதரித்து வேளை புக்க அரிரட்டி புயனேயம் ஆதரித்து வேளை புக்க அரிரட்டி புயனேயம் ஆதரத்தோடாதரிக்க ஆன புத்தி புகழ்வாயும் காது முக்ர வீரபத்ர காளி வெட்க மகுடாம காசம் முட்ட வீசி விட்ட காலர் பத்தி இமையோரை ஓதிவித்த நாதர் கற்க ஓதிவித்த முனிநாண ஓதிவித்த நாதர் கற்க ஓதிவித்த முனிநாண ஓர் எழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெருமாளே ஓர் எழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெருமாளே பெருமாளே தன்ன இப்படிப்பட்ட பிரணவம் என்பது ரொம்ப பெரிய விஷயம். இந்த உபதேசத்தை முறைப்படி குருநாதரிடத்திலே ஞானாசிரியரிடத்திலே அது முறையா போய் முறைப்படி அவன்கிட்ட அந்த அருள் தாகம் எடுத்து அழுது போய் அவங்க காலில் விழுந்து வணங்கி அவங்க நமக்கு அதை கொடுக்கணும். ஆனையும் மனைவி மக்கள் அத்தையேடனைகள் 3 காணவர் வலையில் சிக்கி கைத்தப்பி ஓடும் ஆண்போல் போனவன் வெறுங்கையோடு போகாத வண்ணஞ்சென்று ஞான சர்க்குருவின் பாதம் நன்றாக வணங்கினானே என்பது கைவல்ய நவநீதம் என்ற ஒரு தத்துவம். அர்த்த ஏடனைகள் மனைவி மக்கள் அர்த்தம், அர்த்தம்னா பொருள். இந்த ஏடனைகள் 3 இது அருணகிரிநாதர் கூட சொல்றார். மாவேழு ஜனனங்கட மாயை விடா மூயேடனை அன்றி முடிந்திடுமோ முருகா கோவே குரமில் கொடி தோள் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே. சிவசங்கரனாயிருக்கிற சிவபெருமானுக்கு தேசிகனாக விளங்கிய பெருமானே மூயேடனை என்று முடிந்திடுமோ. நாம் மனைவி மீது வைக்கிற பாசத்திற்கு தாரேடனைன்னு பேர். செல்வத்தின் மீது வைக்கிற அந்த விருப்பத்திற்கு தானேடனைன்னு பேர். பிள்ளை மேல வைக்கிற பாசத்திற்கு புத்திரேடனைன்னு பேர். இந்த 3 ஏடனை நீங்கி அருள்தாகம் எடுத்து அழுது சர்க்குருநாதரை அணுகினால் குருநாதருடைய திருவருளாலே அவர் ஞானோபதேசம் நிகழ்த்தி நமக்கு உள்ளத்திலே தெளிவை உண்டாக்குவார். இப்படிப்பட்ட உபதேசத்தை எல்லாரும் பெற வேண்டும் என்பதற்காக ஜகத்குருவாயிருக்கிற சிவபெருமான் முருகப்பெருமானை குருநாதனாக்கி அவரிடத்திலே இவர் உபதேசம் பெற்றார்.
சிவபெருமானுடைய செயல் அனைத்தும் இந்த உலகத்திற்கு, உலக மக்கள் இதனை பெற வேண்டும் என்று இப்படி உபதேசம் பெற்று அதன் பிறகு முருகப்பெருமானை உச்சி மோந்தி ஆசீர்வதித்து அங்கிருந்து திருக்கயிலாயம் சென்றார் சிவபெருமான். அந்த நேரத்தில் அங்கே அகத்திய முனிவர் வந்தார். ஒரு முனிவர் அவர் வந்து வணங்கி, பெருமானே, உங்கள் தந்தையார் காமனை எரித்தவர், நாம் காமன் கணையாலே வாடுபவன், உங்கள் தந்தையார் காலனை உதைத்தவர், நான் காலனுக்கு அஞ்சுபவன், அப்பேற்பட்ட அந்த ஞானாசிரிய பெருமானுக்கு தாங்கள் உபதேசம் செய்தீர்கள். அந்த பிரணவத்துக்கு பொருள் அடியேனுக்கும் உபதேசிக்க வேண்டும். முருகப்பெருமானுடைய திருவடியிலே வணங்கி விழுந்தார். அப்பொழுது முருகப்பெருமான் அகத்திய முனிவருடைய வேண்டுகோளை ஏற்றிக்கொண்டு வேத ஆகமங்களில் மெய்ப்பொருளையும் உலகமெல்லாம் உய்யும் பொருட்டு அகத்தியருக்கு உபதேசம் செய்தார். அதன் பிறகு நீண்டகால இடைவெளிக்கு பிறகு கேட்காமலே அருணகிரிநாத பெருமானுக்கு இந்த ஞான உபதேசத்தை நிகழ்த்தினாராம். ஏன்னா சிவபெருமான் முருகப்பெருமானிடத்திலே பக்தர்கள் எல்லாரும், அடியார்கள் எல்லாரும் முருக பக்தர்கள், முருகனுடைய அடியார்கள். நான் முருகப்பெருமானுடைய மாணவர்கள்னு சொன்னால் நேரடியாக உபதேசம் பெற்றவங்க 3 பேர் தானோ. ஒருவர் சிவபெருமான், ஒருவர் அகத்தியர், இன்னும் ஒருவர் அருணகிரிநாதர். இதை ஒரு புலவர் பாடுகிறார். வேலா சரணம் சரணம் என்மேல் வெகுளாமல் இனிமேலாயினும் கடைக்கள் பாரி பருப்பத வேந்தன் மகள் பாலாம் குறிமுனியார்க்குள் திருப்புகழ் பண்ணவர்க்கும் ஆலாலமுண்டவர்க்கும் உபதேசித்தையில் ஆண்டவனே குறிமுனியார்க்குள் திருப்புகழ் பண்ணவர்க்கும் ஆலாலமுண்டவர்க்கும் உபதேசித்தையில் ஆண்டவனே வெகுளாமலினி மேலாயினும் கடைக்கண்பார் அண்ணாம் தன்ன நான ஆனன இது கந்தபுராணத்திலே ஒரு அற்புதமான நிகழ்வு. ஞானோபதேசத்தை சனகாதி முனிவர்களுக்கு வழங்கிய அந்த பெருமானுக்கு முருகப்பெருமான் இந்த ஞானோபதேசத்தை நிகழ்த்தினார்.